திருப்பரங்குன்றம் குறித்தான முழுமையான தகவல்களோடு, வரலாற்று தகவல்களோடு, பண்பாட்டு தகவல்களோடு, மக்களினுடைய சாட்சியங்களோடு இந்த ஆவணப்படம் உருவாகி இருக்கிறது. பல்வேறு பொய்கள் நீதிமன்றத்திலே இந்துத்துவ அமைப்புகளால் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையினுடைய நீதி அரசர் இந்த வழக்கு குறித்து விசாரித்தவர் மக்களினுடைய நம்பிக்கையையும் இந்த நிலத்திலே இதனால் வரை இருக்கக்கூடிய அமைதியையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய விருப்பத்திற்கான வகையிலே கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்திருக்கார் என்கின்ற அந்த பகிரங்கமான குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை இந்த ஆவணப்படம் எடுத்து சொல்லியிருக்கு. நீதிபதி எவ்வளவு பொய்யாக ஒரு தரப்பாக இயங்குகிறார் என்று பலர் குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த குற்றச்சாட்டு முழுமையான உண்மை என்று இந்த ஆவணப்படம் அனைத்தையும் அம்பலப்படுத்துகிறது. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஆவணப்படம். ஆக நீதிமன்றத்தில் கிடைக்கிறது எல்லாமே தீர்ப்பாக வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய அது நீதியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போ தீர்ப்பு கொடுக்கக்கூடியவருக்கென்று சார்பு இருக்கிறதா இல்லையா என்கின்ற கேள்வியை இந்த ஆவணப்படம் பல்வேறு தரவுகளோடு விளக்கி சொல்லுகிறது. மிக முக்கியமான ஆவணப்படம். தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை உருவாக்க நினைக்கக்கூடிய முயற்சிகள் தோற்கடிக்கப்படும் என்பதை மக்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆவணப்படத்தை உருவாக்கிய அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் தவம் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்தாசன் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் எங்களது புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் நேரங்களில் இந்த ஆவணப்படம் மக்கள் மத்தியில் போக வேண்டிய அவசியம் தான் இருக்கு. தேர்தல் நேரத்திலாம் இது போன்ற ஆவணப்படம் மக்கள்கிட்ட போகணும். ஏன்னா புரளியை சொல்லி நானெல்லாம் அந்த பகுதியில் வசித்தவர்கள் தான். எங்களுக்கு திருப்பரங்குன்றம் மிக நன்றாகவே தெரியும். அதனால் இது எவ்வளோ தூரம் பொய்ங்கிறது எங்களுடைய அனுபவத்திலே தெரியும். குடும்பத்தில் கேட்டாலே சொல்லிடுவாங்க. முருக வழிபாட்டுக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத ஸ்மார்த்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த முருக வழிபாட்டின் மீது கை வைக்கிறார்கள். நான் திரும்ப சொல்லிக் கொள்கிறேன், ஸ்மார்த்த மதத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்து முருக வழிபாட்டில் கை வைப்பதற்கு அனுமதி கிடையாது. உங்கள் மதத்தில் என்ன சொல்கிறாங்களோ அந்த மதத்தின் அடிப்படையில் நீங்கள் இயங்கிக் கொள்ளுங்கள். ஸ்மார்த்த மதத்தை சார்ந்தவர்கள் இங்கே முருக வழிபாட்டிற்குள்ளாக தலையிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டும் பேர் ஒரு சைவ மதத்தை சார்ந்தவருக்கு வைணவத்தை குறித்து தீர்ப்பு சொல்வதற்கு எப்படி அருகதை இல்லாமல் இருக்கிறதோ, அல்லது வைணவ மதத்தை சார்ந்தவர் சைவ நம்பிக்கை சார்ந்தவர்களிடத்தில் தீர்ப்பு சொல்வதற்கு அனுமதிக்கப்பட முடியாதோ, அதே போலத்தான் ஒரு ஸ்மார்த்த மதத்தை சார்ந்தவர் எப்படி முருக வழிபாட்டை சொல்லிட முடியும்? முருக வழிபாட்டிற்கும் ஸ்மார்த்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது என்கின்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். அதனால அவரை மத நம்பிக்கை உங்களோட வச்சுக்கோங்க. முருக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எங்களது குடும்பங்களினுடைய அந்த ஊரினுடைய நம்பிக்கைகள் மீது கை வைப்பதற்கு இவர்களுக்கு அனுமதி கிடையாது. முருகனுக்கு பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் வைத்திருக்கிறாங்க. அது இந்து கோயில் தான். பிள்ளையார் கோயில் ஒரு இந்து கோயில் தான். ஆனால் அதை ஒரு அடக்கத்தலம், தர்கா என்பது ஒரு அடக்கத்தலம், ஒரு சமாதி கிட்ட போய் தீபம் ஏற்ற சொல்லக்கூடியது அராஜகமானது. முருகனை அவமதிக்கக்கூடியது. முருக நம்பிக்கை கொண்டவர்கள் அதை அவமதிக்கக்கூடியது. பிள்ளையார் கோயில் ஏற்றுற என்ன தப்பு என்பதை நீதிபதி முதல்ல சொல்லணும். பிள்ளையார் கோயில் ஏற்றுறது என்ன தப்பு? முருகனுக்கு தகுதி கிடையாதா? முருகனுக்கு அது தகுதி கிடையாதா? ராமர் கோயிலுக்கு இந்த மாதிரி அடுத்த மதத்தை சார்ந்த ஒரு அடக்கத்தளத்தில் சமாதியிலும் போய் தீபம் ஏற்ற சொல்லுவானுங்களா? சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா உங்களுக்கு? ஏன் முருகனுக்கு மட்டும் போய் ஒரு சமாதி கிட்ட போய் தீபம் ஏற்ற சொல்றாங்க? முருகனை அவமானப்படுத்துகிற விஷயமா தான் நான் பார்க்கறேன். யார் ஒத்துக்குவா இதை? யார் ஒத்துக்குவா? அயோத்தியில போய் ஏற்றிடுவீங்களா? ஒரு சுடுகாட்டில் போய் ஏற்றுவீங்களா? அயோத்தியில முருகனுக்கு, ராமனுக்கு, முருகனுக்கு மட்டும் ஏன் அந்த நிலைமை? அதனால ஸ்மார்த்த மதத்தை சார்ந்தவர்கள் ஸ்மார்த்த மதத்தோடு நின்றுக்கோ. உனக்கு வேதம் மட்டும்தான் கடவுள். உனக்கு இங்க இருக்கக்கூடிய முருகன் கடவுள் கிடையாது. உன்னோடது எதுவோ அதோட இருந்துக்கோ. முருக கடவுளுடைய நம்பிக்கையின் மீது கை வைக்கிறது, முருகனை அவமானப்படுத்துகின்ற வேலையை இந்துத்துவ அமைப்பு செய்யும்னா அதுக்கு உரிய வகையில பதிலை தமிழர்கள் தருவார்கள் என்பதை அவர்களுக்கு இந்த சமயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.